ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்று இந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர் அணியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் 2 மொழி கொள்கைன்றத சட்டம் வழிவு இருக்குது. அதை மீறி மும்மொழி கொள்கை கொண்டு வரதுனால நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினர். இன்றைக்கு நிதி கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அந்த நிதியை கொடுப்போம் என்பது கூட்டாட்சிக்கு முற்றிலும் விரோதமானது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். புதுக்கோட்டையில் ஊர்வலமாக சென்ற திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் அமைப்பினர் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் BSNL அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவர் கூட்டமைப்பினர் ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சிக்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்ட திமுக மாணவர் அணியினர் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். இதேபோல காஞ்சிபுரம், தாம்பரம், விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் அமைப்புகள் சார்பில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.